ஆண்டிப்பட்டி கிராமத்துல வேலம்மாள்ங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க சொந்தமா ஒரு நாட்டுக்கோழி கடைய வச்சிருந்தாங்க. அவங்க அந்த வாரத்துல தீபாவளி வரனால சீட்டு போட்டு அந்த வாரத்துல ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. அடடா, காலையில வெள்ளனே எந்திரிக்கணும்னு நினைச்சேன், ரொம்ப லேட் ஆகி போச்சே. கோழிகள்லாம் நான் திறக்காமே வச்சிருக்கிறேன் பாரு. கோழிகளை திறந்து விட்டு வேலையை பார்ப்போம். அந்த பாட்டியும் எல்லா கோழிகளையும் திறந்து விட்டுட்டு காலையில டீயை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கறி கடைக்கு போகணும். எல்லாரும் இன்னைக்கு சீட்டு காசு முடிக்க போறாங்க. அதனால லாஸ்ட் நாள் காசு கொடுப்பாங்க, போய் வேகமா வாங்கி வைப்போம். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் அங்கிருந்து கிளம்பினாங்க. வாங்க வாங்கம்மா, நாட்டுக்கோழி கடை திறந்துருச்சு. உங்களுக்கு கறி வேணும்னா வந்து வாங்கிக்கங்க. எல்லாரும் வேகமா வாங்கம்மா. அடியே வேலு, இன்னையோட சீட்டு முடியுதுல்ல, இந்த அடி கடைசி பணம் இந்த 100 ரூபாய். எப்படியோ இதை கட்டி முடிச்சிட்டாச்சு. நாளைக்கு ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி ஃப்ரீயாக கொடுத்துப்பிடுவேன். நல்லா நாங்கள் பிரியாணி ஆக்கி திங்க போகிறோண்டி. மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, நாளைக்கு நிம்மதியாக இருப்போம்னு. எல்லா வருஷமும் உழைச்சி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஒரு நாளாச்சும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம்ல. ஆமாண்டி, நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடணும் தான் நான் இந்த மாதிரி ஒரு சீட்டவே ஆரம்பித்தேன். நீங்கள் யாருமே கவலைப்பட வேணாம், சரியா? நான் நாளைக்கு ஒரு கோழி வாங்கினா இன்னொரு கோழி கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுத்துட்றேன், சரியா? அது போதுண்டி வேலு, நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நாளைக்கு தீபாவளியை நல்லா சிறப்பாக கொண்டாடணும், பார்த்துக்க. பாட்டிமா, இந்தாங்க சீட்டு பணம். அப்பா, ஒரு வழியாக கொண்டு வந்துட்டேன். நானும் எங்கடா கொண்டு வர முடியாதுன்னு நினச்சி எப்படியா கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப நல்லதாக போச்சு, பார்த்தீங்களா? நாளைக்கு நீங்கள் நிம்மதியாக பிரியாணி ஆக்கி நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுவீங்க தானே? இல்லைன்னா அன்னைக்குன்னு காசு இல்லாமல் உட்காந்துருப்பீங்க, வீட்டில் எதுவும் செய்யாமல். அத்தை வீட்டில் செய்கிறவர்களை பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பீங்க. இது நல்லது தானே உங்களுக்கு? நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதாண்டி. மற்ற வீட்டுகளில் செய்கிறத பார்த்துக்கிட்டு நாங்களாம் உட்காந்தான் கிடப்போம். நீ இப்படி கொடுத்தனால தான் நாங்களும் நாளைக்கு சமைக்க போகிறோம். நல்லா நாளைக்கு எல்லாரும் நல்லா சமைக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் வீட்டுக்கு போனாங்க. பாவம், இவங்க எல்லாரும் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடட்டும். அதுக்காக தான் இப்படி ஒன்று போட்டேன் நான். ஆனால் நான் ஒன்று சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன் கிழவி. நாட்டுக்கோழி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குற. அந்த கோழிகள்லாம் நாளைக்கு இருந்தால் தானே இங்கே கடையை போடுவேன். அந்த கோழிகள்லாம் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. இந்த விரும்மாண்டி பார்த்துட்டா சும்மாவே இருக்க விட மாட்டான். மணி ஆகி போச்சு. கோழி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் நேரம் போய் சாப்பிட்டு படுப்போம். அப்போ தான் காலையில் வெள்ளனே கடைக்கு எந்திரிச்சு போக முடியும். கறி அப்போ தான் வெட்டி எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியும். அந்த பாட்டியும் எல்லா கோழிகளையும் அடைச்சி வச்சுட்டு நிம்மதியாக போய் தூங்குறாங்க. யாரும் இல்லை, இதுதான் சரியான நேரம். எல்லா கோழிகளையும் மூட்டை கட்டி தூக்கிட வேண்டியதுதான். கிழவி, சந்தோஷமாவா இருக்கு? சந்தோஷமா? நாளைக்கு எப்படி அவளுக்கு எல்லாத்துக்கும் கறி கொடுக்குறேன்னு நானும் பார்க்குறேன். உன் பேரையே கெடுக்கிறேன் பாரு. அந்த விரும்மாண்டிங்கிறவே சரியான கெட்டனை பிடிச்சவன். அங்க இருந்த கோழிகள் எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில போட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சான். அதே மாதிரி எல்லா கோழிகளையுமே மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு இருந்தான். அப்பா, ஒரு வழியா எல்லா கோழிகளையும் எடுத்தாச்சு. இந்த இடத்துல நிக்க கூடாது, வேகமா போயிடும். கோழிகளா, கத்தி தொலையாதீங்க. காலையில விடிஞ்சு பாக்குறப்ப அந்த பாட்டிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அடடா, எங்க என்னோட கோழிகள்லாம் காணா? ஐயோ, நான் நைட்டு மூடி வச்சுட்டு தானே தூங்குனேன். காலைல பார்த்தா கூடையெல்லாம் இப்படி கிடக்குதே. ஐயோ, நான் எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? அங்கிட்டு போய் தொலைவி பார்ப்போம். கோழிகளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அந்த பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் தொலைவலான்னு போனாங்க. ஆனா எங்க தேடியும் அவங்களுக்கு அந்த கோழி கிடைக்கவே இல்லை. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ண போறேன் தெரியல. மக்கள் எல்லாம் எங்க எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க கோழிகள் எல்லாத்தையும் காணனா என்ன தானே தப்பா நினைப்பாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஏப்பா, எனக்கு மட்டும் இப்படி சோதனை கொடுக்குற? வயசான காலத்துல கூட நான் உழைச்சு தானே சாப்பிட்றேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டம்னு தெரியலையே. ரொம்ப வருத்தப்பட்டுட்டே வீட்டுல போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் எல்லாரும் வந்து கேட்டா நான் என்ன சொல்ல போறேன்? என் பேரே ஊருக்குள்ள கெட்டு போயிடும். பாவம், அந்த மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு என்கிட்ட காசை கொடுத்து சேர்த்து வச்சாங்க. இப்படி நான் பண்ணிட்டேன்னு, நான் கவனக்குறைவா இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். வேலுமா, உங்களுக்காக அங்கே எல்லாரும் கறிக்கடையில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னம்மா இங்கே உட்காந்துருக்கிறீங்க? வேகமாக வரலாம்ல. அவங்க உங்களுக்கு கறியை பங்கு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வீட்டில் போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. தீபாவளி எதுமா இப்படி உட்காந்தா என்ன அர்த்தம்? போய் உங்களுக்கு சீக்கிரம் கறியை வெட்டி கொடுங்கம்மா. எல்லாரும் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த சைடு வந்தேன். போங்கம்மா. சரிப்பா, நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கம்மா. இன்னைக்கு கோழியை வெட்டுறதுக்கு தான் வச்சிருந்தேன். அந்த கோழிகள் எல்லாம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலம்மா. நான் வேணும்னு எதுவுமே செய்யலை. என்னை மன்னிச்சிருக்க, தயவு செஞ்சு. யாரும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. உங்களோட பணத்தை உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன். அந்த கோழிகள்லாம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைம்மா. அதான் உங்க புத்தியை காட்டிட்டீங்களே. இப்படி காசு வாங்கி ஒரு கோழி வாங்கினா ஒரு கோழி இலவசம்னு உங்க செலவுக்கு வாங்கி நல்லா செலவு பண்ணிட்டு இப்ப கடைசியில வந்து காசு தரேன்னு சொல்றீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லை. எப்படிதான் அப்படிலாம் ஏமாத்துறீங்களோ தெரியல. இதுக்கு தான் யாரையும் நம்பி இந்த சீட்டு கீட்டெல்லாம் போடக்கூடாது. கடைசியில் வந்து இந்த மாதிரி தான் நிற்கும், பார்த்துக்கோங்க.
யாரை நம்பணுமோ அவங்கள தான் நம்பணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது என்ன சரியாக தான் இருக்குது. இந்த அம்மா போய் நம்பி நம்ம சீட்டு போட்டோம் பாருங்க, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏங்கம்மா இப்படி கடைசி நேரத்தில் வந்து காலை வாரி விடுறீங்களே, குழந்தைகள்லாம் எவ்வளோ ஆசையாக சொல்லி வச்சுருந்தே தெரியுமா? இப்படி பண்ண உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த குழந்தைகளோட ஆசையை கூட கெடுத்துட்டீங்களே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஏண்டி வேலு, உன்னை எப்படி நம்புனே? எப்படி எங்களுக்கு இந்த காரியத்தை செய்ய மனசு வந்துச்சு? நேற்று கூட சந்தோஷமா வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காம போயிருச்சு. எப்படி இப்படி மனசு வந்தது? எங்களோட சந்தோஷத்தெல்லாம் தீய வச்சு பொருத்திட்டியே. அட, நான் சொல்றத கேளுங்கம்மா, தயவு செஞ்சு என்னை நம்பாம இருக்காதீங்க. உங்களுக்கு நான் துரோகம் பண்ணணும்னு நினைப்பேனா? அப்படி நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா உங்ககிட்ட இப்படி வந்து நின்றுக்கவே மாட்டேன். வேற எங்கேயாச்சும் போயிருந்திருப்பேன்ல. என்னை தயவு செஞ்சு நம்புங்கம்மா. ஆமாம்மா, கொல்ல பேர் நம்புவாங்க. இந்த மாதிரி டயலாக்கை சொல்லி சொல்லி தான் நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேணாம் சாமி, இதுக்கு மேலே நீங்கள் எங்களுக்கு பணமும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம். நாங்கள் எங்களோட வாழ்க்கையை பார்த்துக்குறோம். எங்கள் வாழ்க்கையிலுமே தலையிடாதீங்க. அட, நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, இந்த கிளவி இந்த மாதிரி கிளவி தானு. நீங்களாம் கவலைப்படாதீங்கம்மா. என் கடையில் வந்து 2 கோழி வாங்கிட்டு போங்க. அடுத்த வாரம் எனக்கு காசு கொடுத்தா போதும். வாங்க வாங்க. அப்படியாங்கண்ணே, அண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே. நாங்கள் கூட கோழியே கிடைக்காதுன்னு நினச்சோம். தெய்வம் மாதிரி வந்து எங்களை காப்பாத்துனீங்க. வாங்க, அவங்க கடையிலே போய் வாங்கிக்குவோம் வாங்க. எல்லாருமே அந்த விரும்மாடி கடைக்கு கிளம்புனாங்க. அட, என்ன இது? இவன் கறிக்கடை போட்டிருக்கானா? இவன் கொத்தனார் வேலை தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். எப்போ இவன் கறிக்கடை போட்டியான்? எங்க போய் பார்ப்போம். அட கடவுளே, அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறதுலாம் என்னோட கோழிக மாதிரில இருக்குது. பார்த்தா இல்லை, அப்படியே என்னோட கோழிக தான். அதை திருடிட்டு வந்து அந்த திருட்டு பையன் இங்கே வச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். நான் கூட கோழிகள்லாம் பறந்து போயிருச்சுன்னு நினச்சேன். இவன் தான் திருடி இருக்கிறான். அந்த கிளவியை நினச்சி யாரும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த கோழிகளை வாங்கிட்டு போய் நல்லா ருசிச்சு சாப்பிடுங்க. ஏன்பா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உனக்கு மனசாட்சியே இல்லை. என்னோட கோழிகளை நைட்டை வந்து திருடிட்டு வந்துட்டு இப்படி இவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு மனசாட்சி இல்லை? இது எல்லாமே என்னோட கோழிக. எனக்கு என் கோழிகளை வளர்த்த எனக்கு தெரியாதா? இது எல்லாமே என்னோடதுன்னு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த கோழிகள்லாம் வெட்டக்கூடாது. இப்போவே நான் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டே ஆவேன். இது என்னம்மா வம்பா போச்சு? இந்த கலர் இருந்தா என்னோட பொருள்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது. எப்படி அது உங்க கோழின்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி கலர்ல எத்தனை கோழிகள் இருக்குது? அதெல்லாம் உங்க கோழிகள்ல கிளம்புங்க முத. இங்கே பாரு கிழவி, வேணும்னே பண்ணிட்டு இருக்காத. அவங்க எனக்கு கொடுக்கறதையே கொடுக்க விடாம பண்ணிவிடாத. தயவு செஞ்சுங்க இதை போயிரு. நீ தான் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி உன் உடம்ப வளர்த்துக்கிட்டு தெரியுற. அவங்களாச்சும் கொடுக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். தயவு செஞ்சுங்க இருந்து போ. என்னை யார் நம்புறீங்களோ நம்பலையோ அவங்களோட வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கோழிக்கான பதில சொல்லியே ஆகணும். இப்போவே நான் பஞ்சாயத்து தலைவரை கூட்டிட்டு வரேன். அடு, என்ன பஞ்சாயத்துமா இது? கோழி பிரச்சனையா? சரி சரி, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? உன் கோழியை அந்த ஆளு நைட்டா திருடிட்டு போய் அவன் வெட்டி போடுறதுக்கு வச்சிருக்கிறான். இது என்ன பஞ்சாயத்து? கவலைப்படாதீங்க, இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறேன். ஐயா, இதெல்லாம் நியாயமே கிடையாது. அது என்னோட கோழிகள்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன் நைட்டா திருடிட்டு போய் இப்படி வேணும்னே சதி வேலை பார்த்துருக்கிறான். இந்த கிராம மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கணும்னு வேணும்னே இப்படி பண்ணியிருக்கிறான். நீங்கள் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக சொல்லணும். ஐயா, என்னங்கய்யா இது? அவங்க கோழி விற்கிறேன்னு சொல்லி சீட்டு பணம் போட்டாங்க. அதை ஏமாத்திப்புட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு தடத்தை பண்ணி தப்பிக்கலான்னு நினைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு என் கோழிகளை எனக்கு கொடுத்துருங்க. என்னைய ஒழுங்கா தொழில் பண்ண விடுங்க. இப்படி இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஊர் மக்களே பார்த்துக்கிட்டே நிற்கிறீங்க, நீங்களும் சொல்லலாமே. ஆமாங்க, அவங்க வேணும்னே சீட்டு பணத்தை ஏமாத்துறதுக்காக இவங்க மேலே பழிய தூக்கி போடுறாங்க. அந்த அம்மாவை நம்பாதீங்க. அந்த அம்மாவை ஊரை விட்டு ஒதுக்கி வைங்க. அடடடா, இங்க யார் சொல்றதும் எடுப்படாது. இங்க நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அது மட்டும் தான் எடுப்படும். உங்க எல்லாத்துக்கும் சரியான தீர்வா நான் சொல்றேன். அந்த கோழிகள்லாம் எங்க? அதை முன்னாடி கொண்டு வந்து வைங்க. நீங்க 2 பேரும் மாத்துக்கட்டுல கூப்பிடுங்க. அந்த கோழிகளை யாரு வளர்த்தாங்களோ அவங்க சைடுதான் அந்த கோழி போகும். இதுலயே தெரிஞ்சு போயிடும் அது யாரோட கோழின்னு. சரியா? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேயா. என் கோழிகளை சோதிக்கிறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அது எல்லாமே என்னோட கோழிகள். நான் எப்படி அனுமதிக்க முடியும்? இல்லை விரும்மாண்டி, நான் சொல்றதை மட்டும் செய்யல. உன் கோழினா நீ எதுக்குள்ள பயப்படுற? உன் கோழினா தைரியமா உன்கிட்ட தான் வரும். நீ ஒண்ணு கவலைப்படாம நில்லு. அங்க இருந்த எல்லா கோழிகளும் அந்த பாட்டியை நோக்கி தான் போச்சு. அப்பவே அந்த பஞ்சாயத்து தலைவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த கோழிகள் எல்லாமே பாட்டியோடதுன்னு. இதுல தெரிஞ்சு போச்சு இந்த கோழி எல்லாமே இந்த அம்மாவோடதுன்னு. நீ வளர்த்த கோழி இருந்தா உன்கிட்ட வந்திருக்குமே. அது அந்த மேல இருக்க பாசத்தினால தானே அந்த அம்மாட்ட போகுது. அப்ப நீ தான் திருட்டு வேலை பார்த்துருக்கிறியா? அந்த பாட்டியோட பேரை கெடுக்கணும்னே இப்படி பண்ணிருக்கியாடா? இதுக்கு உனக்கு தண்டனை 1 மாசத்துக்கு நீ ஊரை விட்டு வெளியே இருக்கணும். பார்த்துக்கோ. இந்த ஊருக்குள்ளே நீ வரக்கூடாது. அவங்க பேரை அநியாயமா கெடுக்க பார்த்தியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அந்த பாட்டி வழக்கம் போல எல்லாத்துக்கும் சீட்டு கோழியை எடுத்து தருவாங்க. எல்லாரும் போய் அந்த பாட்டிக்கிட்ட வாங்கிக்கோங்க, போங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கிராம மக்கள் யாருமே நீ நம்பலங்கய்யா. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் என்னைக்குமே நியாயமா தான் நடந்துக்குவேன். உனக்கு எப்படி நியாயம் வாங்கி கொடுத்தேன்னா அதே மாதிரிதான் எல்லா மக்களுக்குமே.
அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம உங்க மேல சந்தேகப்பட்டுட்டோம். ச்சே, உங்களை போய் சந்தேகப்பட்டமே, மன்னிச்சிருங்கம்மா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா, ஒவ்வொருத்தவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்காம அவங்க மேல என்னைக்கும் பழி சொல்லக்கூடாது, சரியா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த பாட்டியும் அந்த கோழிகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.